ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல தான், விச் மீன்ஸ் பிளட் பாத்தில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 345 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல 23,085 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 76,330 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 1048 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 48,041 பாயிண்ட்ஸு 692 பாயிண்ட்ஸில் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. நிஃப்டி ஐடி 43,999 பாயிண்ட்ஸ் 610 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 4,892 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் வந்து 8,066 கோடிக்கு நெட் பயஸாக இருந்த பிறகு தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடி வந்து இந்த ட்ரெண்டில் இருந்திருக்கு. அதே டிஎஸ் அன்னைக்கு மார்க்கெட்டில் கொஞ்சம் ஸ்டேக் சேல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் மார்க்கெட் அப்டேட் பார்த்து ஓடி இருக்கும். ஸோ வந்து எஃப்ஐஎஸ் எவ்வளோ விற்றுருக்காங்களோ நெட் செல்லஸாக இருந்திருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலாட்டு டபுள் மடங்காட்டு டிஎஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. அது 5.22% இருக்குது. 4 மந்த் லோவாக டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிடிபி க்ரோத்தும் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கட்ஸுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்கிறாங்க, இது நடக்குமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மன்சூனும் ஒரு நல்ல மன்சூனாக இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர் க்ரோத்தும் நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் பார்த்தேன், அதாவது ரெடி ஃபார் ஹோலி டிப், விச் மீன்ஸ் சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. எல்லாம் அந்த கும்பமேளாக்கும் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். இது ஒரு ஹோலி ஃபெஸ்டிவல் இந்த கும்பமேளான்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் 20 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இந்த மகா கும்பமேளா அந்த நாளில் வந்து ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு. இது வந்து பிரக்யாராஜ் அப்படிங்கிற இடத்துல வச்சு நடக்கும்னு சொல்கிறாங்க. 45 டே லாங் ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி குரூப்போட டைப் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ஆக்சுவலி இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த ஃபங்க்ஷன் டேல வந்து மார்க்கெட் விழுவும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. நெக்ஸ்ட்டு ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 86 பாயிண்ட் சம்திங் வந்துட்டாங்க. ஆக்சுவலி பயங்கரமான அடி ருப்பியில் விழுந்துட்டே இருக்குது. 86.59 அந்த ட்ரெண்டுக்கு ருப்பி வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ருப்பி மேபி பார்த்தீங்கன்னா 87 அல்லது 87.50 பைசே அந்த ட்ரெண்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி எகென்ஸ்ட் டாலர் வந்து 87 ரூபா இல்லை 87 ரூபா 50 காசு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்னு சொல்லி இவங்க உப்சனா பஹர்த்வாஜ் அப்படிங்கிறவங்க வந்து அப்டேட் சொல்கிறாங்க. ஆக்சுவலி கேலண்டர் 25ல வந்து பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் டு 75 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் ரேட் கட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HL டெக்னாலஜிஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸில் வந்து அவங்க 4th இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு டிவிடெண்டை பார்த்துடலாம். 18 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட் ஒரு 6 ரூபா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாட்டு வந்து பார்த்தீங்கன்னா 18 ரூபா கொடுக்குறாங்க. 6 ரூபா வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட். இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 17 டிவிடெண்டுக்கான பேமெண்ட் டேட் ஜனவரி 24 டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் ஜனவரி 17 அதுக்கான பேமெண்ட் டேட் வந்து ஜனவரி 24 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி எல்லாரும் நினைச்சிடாதீங்க இன்ட்ரீம் டிவிடெண்ட் 18 ரூபா ப்ளஸ் வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட் 6 ரூபா அப்படின்னு கிடையாது. அதில் அந்த 18 ரூபாவில் வந்து 6 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிவிடெண்ட், விச் மீன்ஸ் 12 ரூபா இன்ட்ரீம் டிவிடெண்ட், 6 ரூபா ஸ்பெஷல் டிவிடெண்ட், டோட்டலாக 18 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் 5.5% அதிகரிச்சிருக்கு. 4,591 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 5.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 29,890 கோடியாக இருக்குது கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் பார்க்கும்போது. கம்பெனியோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸில் 4.1% க்ரோத் ஆயிருக்கு. இதில் நம்ம டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ பார்க்கும்போது $2.1 பில்லியன் இருக்குது. விச் மீன்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் அது $2.22 பில்லியன் இருந்துச்சு. ஆனால் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இயர் ஆன் இயர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 19.5% க்ரோத் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எபிட்டா மார்ஜின் பார்க்கும்போது 19.5% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 25 பேசிஸ் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 93 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நியூ டீல்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் வின் பண்ணது $2,095 மில்லியன். நியூ டீல் இந்த குவார்ட்டரில் மட்டும் வின் பண்ணது $2,095 மில்லியன். அட்ரிஷன் ரேட் இந்த 12 மந்த்ஸில் பார்க்கும்போது 13.2% இருக்குது. ஆக்சுவலி சேம் குவார்ட்டர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹையராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் 25க்கான கைடன்ஸும் சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ க்ரோத் வந்து 4.5% to 5% வரைக்கும் இருக்கும் கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்லன்னு சொல்கிறாங்க. அதே ஃபினான்ஷியல் 25 ஃபுல் இயருக்கு அவங்க சொல்கிற ரெவன்யூ க்ரோத் வந்து கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸில் 100 பேசிஸ் பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட் மார்ஜின் கைடன்ஸ் 18 to 19%. மார்ஜின் கைடன்ஸ் பேண்ட் வந்து 93 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி சீக்வன்ஷியல் பேசிஸில் 19.5% இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாட்டு ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. எப்படி டிசிஸோட ரிசல்ட்ஸ் வந்து பெட்டராக இருந்துச்சோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா HL டெக்னாலஜிஸோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குது.
ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அவங்களோட டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. இந்த குவார்டர்லையும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாமே வின் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாக் பிரைஸ் HL டெக்னாலஜிஸ் 1975 ரூபா அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம கை வைக்க முடியுமா அப்படிங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 32 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது இந்த HL டெக்னாலஜிஸோட ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ இதில் வந்து ரீஜன் வைஸ் க்ரோத் பார்க்கும்போது அமெரிக்காவில் 65.5% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் காமிச்சிருக்கு. யூரோப்பில் 28.2% இருக்குது க்ரோத்து. ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ் நீ பார்க்கும்போது 6.3% க்ரோத்து. ஆனால் இது வந்து முந்தின குவார்டரை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, யூரோப்பில் வந்து குறைஞ்சிருக்கு, ரெஸ்ட் ஆஃப் அதர்ஸ்லேயும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரி ஹைக்கு குறிப்பாட்டு இவங்க எம்ப்ளாயீஸுக்கு 7% வரைக்கும் ஹைக் கொடுத்துருக்காங்க. அதே சிஇஓட சேலரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 190% வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது HL டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆனந்த் ரதி ஆக்சுவலி இவங்களோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 33.3% அதிகரிச்சிருக்கு, 77.3 crores இருக்குது. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்க்கும்போது 29.9% அதிகரிச்சிருக்கு, 237 கோடி. இதில் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் எபிட்டா 34.3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 45.2% இருக்குது, இதுவும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்டைஸ் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக வந்த ரெவன்யூ 63% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 303 கோடியாக இருக்குது. இதில் 69% அவங்களோட நெட் இன்ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நெட் இன்ஃப்ளோ சப்ஸ்டென்ஷியல் க்ரோத் வந்து கிட்டத்தட்ட 5831 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் 55% இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் 52% இருந்தது, இப்போ 55% ஆட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 45% இருக்குது ஆனுவலைஸ் பேசிஸில் பார்க்கும்போது. ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் அந்த செக்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 19% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 11,426 இருக்குது. நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 61 வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, டோட்டல் 383 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த செக்மெண்ட்டில். டிஜிட்டல் வெல்த் பிஸ்னஸ் இது இவங்களுக்கு ஒரு சப்சிடியாக இருக்குது. இதில் ரெவன்யூ க்ரோத் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 23% வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆம்னி ஃபினான்ஷியல் அட்வைசர் இதுவும் அவங்களுக்கு இன்னொரு சப்சிடரி, இது வந்து 15% ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்கு. ஸோ இவங்களோட டெக்னாலஜி பிளாட்ஃபார்மில் சப்ஸ்கிரைபர் பேஸ் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 6273 இருக்குது. ப்ரீவியஸ் இயரில் வந்து 5932 இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் என்கிட்ட கிடையாது, சம்படி யாராவது வச்சிருக்கலாம், அதுக்கு வேண்டி இந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். இந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 4038 ரூபாவில் க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு 3098 ரூபா வரைக்கும் போனாங்க. இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 63 இருக்குது இந்த பி ரேஷியோ. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1:1 அந்த ரேஷியோவில் வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிசல்ட்ஸில். பட் ஆக்சுவலி அது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் கொடுக்கணும், அந்த அப்ரூவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட் கொடுப்பாங்க. ஸோ ஓவராலாட்டு 1:1 அந்த ரேஷியோவில் இந்த ஷேர் வந்து போனஸ் கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. Q3 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 8% அதிகரிச்சிருக்கு, விச் மீன்ஸ் இயர் ஆன் இயரில் 281 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, 8% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 19.2% அதிகரிச்சிருக்கு, 1262 கோடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இவங்க ஒரு 11 ரூபா டிவிடன் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் ஜனவரி 21 அதுக்கான பேமெண்ட் டேட் வந்து February 12 அதுக்கு முன்னாடியே பே பண்ணவும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் இப்போ ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 33.5% காலி. ரெவன்யூவும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 17% காலி. டோட்டல் கிளைண்ட் பேஸ் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா 29.5 மில்லியன்ஸாக இருக்குது, 7.4% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் க்ரோத்து. ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது 7.8 மில்லியன்ஸாக இருக்குது, 5.5% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் க்ரோத்து. ஆக்சுவலி கிராஸ் கிளைண்ட் அக்யூசிஷன் 2.1 மில்லியன்ஸாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 30.3% காலி, விச் மீன்ஸ் கீழே விழுந்திருக்கு. நோஷனல் ஆவரேஜ் டெய்லி டேர்ன் ஓவர் பார்க்கும்போது 40 trillion இருக்குது, 11.8% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் காலி. இந்த கம்பெனிக்கு வந்து இந்தியன் டிமேட் அக்கௌண்ட்டில் மார்க்கெட் ஷேர் இந்த கம்பெனி மூலமாட்டு போகிறது 15.9% ஷேர் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 26 பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. எக்ஸ்பென்சஸ் இந்த Q3ல 876 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பென்சஸ்க்கு. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ்க்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ணது மேபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரெவன்யூவில் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அடி வாங்குறதுக்கு மேபி ஒரு முக்கிய ரீசனாக இருக்கலாம். ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து ஏஞ்சலோனில் கை வைக்க முடியுமான்னு தெரியல, என்கிட்ட அந்த ஷேர் கிடையாது. மேபி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா முடிவு எடுத்துக்கோங்க. நான் ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணிட்டேன். 2468 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, 16 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. மேபி மார்க்கெட் இதை எப்படி அக்செப்ட் பண்ண போகுதுன்னு தெரில. ஏன்னா ரிசல்ட்ஸ் வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து ஒரு ப்ராஃபிட்டு,
பெருசாக ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆட்டாலும் 8% இன்க்ரீஸ் இருக்குது. ஆனால் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது நிறைய செக்மெண்ட்டில் அடி வாங்குது. ஸோ இதை எப்படி மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த JSW சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செபி இப்போ அந்த ஐபிஓ 4000 கோடி ஐபிஓக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து JSW சிமெண்ட்ஸ் அவங்க கொடுத்த அப்டேட்டு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த டிசம்பர் டைமில் விச் மீன்ஸ் டிஸ்க்ளோஷர் நீ பார்க்கும்போது டிசம்பர் 23, 2024 அதுதான் அவங்களோட லாஸ்ட் டிஸ்க்ளோஷர். அதில் அந்த டைமில் ஒரு 561 கோடி ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் வின் பண்ணது ஒரு பக்கம். நெக்ஸ்ட்டு அவங்களோட அந்த ஃபினான்ஷியல் 25ல் அவங்களோட ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கோடியை வந்து தாண்டும் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லாம் 280 சம்திங்கில் கன்சிடர் பண்ணேன். இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு தெரியல. அதே சமயத்தில் இதுவும் பெல்லும் ஒரே ஷேர் ப்ரைஸில் இருந்துச்சு. ஆனால் பெல் அடிச்சு, அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அடிச்சு 200 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இது வந்து 260 270 அந்த ட்ரெண்டில் தான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆஃப்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 4787 கோடி ஒர்த் ஆஃப் புனே ரிங் ரோட் ப்ராஜெக்ட் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான். மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 36 மாதத்தில் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணும். இது ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திராவில் வந்து அப்டேட்டு. ஸோ மஹேந்திராவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட் வந்து இருந்துச்சு, இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இண்டிகோவோட பேரண்ட் கம்பெனியாக இருக்க இன்டர்குளோப் ஏவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஹேந்திராவோட BE60 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதோட நேமில் அந்த 6க்கு அப்புறம் ஈன்னு இருக்குல்ல, அது வந்து இன்டர்குளோப் ஏவியேஷனோட ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் டிஸ்ட்ரிபியூட் வந்து ஒரு கோர்ட்டில் கேஸ் பண்ணாங்க. ஆனால் மஹேந்திரா என்ன பண்ணாங்கன்னா BE6 அப்படின்னு சொல்லி அந்த நேமை மாற்றிட்டாங்க அந்த எலக்ட்ரிக் கார். இது ஒரு இஷ்யூ ஆச்சு இந்த ட்ரேட்மார்க்கு, விச் மீன்ஸ் வர்த்தக முத்திரைன்னு சொல்லுவாங்க தமிழில். இது ஒரு ட்ரேட்மார்க் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு. நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன ஒரு பிரச்சனை வந்துருக்குன்னா மஹேந்திராவோட ஒரு சப்சிடரியாக இருக்குது, விச் மீன்ஸ் அந்த கம்பெனி நேம் வந்து மஹேந்திரா லாஸ்ட் மைல் அப்படின்னு சொல்கிறாங்க. மஹேந்திரா லாஸ்ட் மைல் மொபிலிட்டி லிமிடெட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேம் நீ பார்க்கும்போது EZTO-EV அப்படிங்கிற ஒரு நேம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாட்டி இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சோல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ட்ரேட்மார்க் டிஸ்ட்ரிபியூட் சம்மந்தமாட்டு கோர்ட்டில் கேஸ் போயிருக்க. ஸோ இந்த EV வெஹிக்கிள் சேல்ஸை வந்து நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விச் மீன்ஸ் ஒரு ஹை கோர்ட்டுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ஹை கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி வந்து தடலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஜென்சோல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இவங்க மேலே போட்ட அந்த ட்ரேட்மார்க் டிஸ்ட்ரிபியூட் சம்மந்தமான கேஸை வந்து அந்த டெல்லி ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட். 2 ட்ரேட்மார்க் டிஸ்ட்ரிபியூட் இவங்க மேலே வந்திருக்கு. ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முறியடிச்சிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுது. ஸோ பொறுமையாட்டே யூஸ் பண்ணிக்குவாங்க, பெருசாட்டு வந்து உள்ளே மாட்டிக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் பயங்கரமாக இறங்குது, அதனால ஸ்லோவாகவே ஆப்பர்ச்சுனிட்டி. நானே இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட் காட்டினேன். அது மாதிரி 1-2 நீ பொறுமையாட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அது நீங்கள் இப்படி 1-2 நீ வாங்குறது ஒரு ஷேருக்கு 20 ரூபா சார்ஜ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஏஞ்சல் ஒன்றில் அப்படி எதுவுமே போட்ட மாதிரி இல்லை. செல் பண்ணும்போது தான் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி விழுன்னு நினைக்கிறேன். எனக்கு செல் பண்ணும்போது தான் சார்ஜஸ் அப்படி விழுந்துரு. பட் நான் வாங்கும்போது எனக்கு சார்ஜஸ் வந்து பெருசாக விழுந்த மாதிரி தெரியலை. ஸோ அது மொத்தமாட்டு வந்து வாங்குறதுக்கு சார்ஜஸ் போட மாட்டாங்க. நம்ம வந்து வாங்கி ஹோல்ட் தான் பண்ணணும். செல் பண்ணும்போது அந்த ப்ராஃபிட் டைமில் தான் அந்த சார்ஜஸ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு சார்ஜஸ் வந்து ஏஞ்சல் ஒன்றில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 25 ரூபா சம்திங் ஏதோ போகும். ஸோ ஓவராலாட்டு நீங்கள் இப்படி 1-2 நீ வாங்குறதுக்குலாம் ஒரு ஷேருக்கு 20 ரூபாலாம் சார்ஜ் அப்படி எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.